திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் மின்மயானம் அமைத்ததில் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய புகாரில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு தனியார் அறக்கட்டளை மூலம் மின்மயானம் கட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிலையில் திடீரென அதை நிறுத்திவிட்டு நகராட்சி சார்பில் 1,40,00,000 ரூபாய் செலவில் புதிய டெண்டர் விடப்பட்டது. அறக்கட்டளை செலவில் மின்மயானம் கட்டித்தர ஒப்பந்தம் செய்த நிலையில் அரசுக்கு செலவை ஏற்படுத்தும் வகையில் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அதிகாரி, பணிக்கம்பட்டி கிராம பஞ்சாயத்து தலைவர் ஆகியோர் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக கூறி அறக்கட்டளை செயலர் அரவிந்த் பாபு தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 25% பணிகள் நிறைவு பெற்றுவிட்டன. இந்நிலையில் திடீரென பணியை நிறுத்த உத்தரவிட்டு 1,40,00,000 ரூபாய் செலவில் மின்மயானம் கட்டப்பட்டுள்ளது. இதில் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் கூட்டு சதி நடந்துள்ளதாக கூறி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். மேலும் மத்திய தணிக்கைத்துறை இதுகுறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.